ओम श्री गुरुभ्यो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஸ்வாவசு வருடத்து பலன்கள், தமிழ் வருட பலன்கள். எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போ விஸ்வாவசு வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தமிழ் வருடம் ஆங்கில வருடம் எது இருந்தாலுமே 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான். அந்த வகையில் சனீஸ்வர பகவான், ராகு கேது, குரு பகவான் சுபகிரகம். சனீஸ்வர பகவான் உங்களுக்கே தெரியும் ஆயுள்காரகன். அது அந்த வகையில் குரு பகவான் தான் வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 11/5/2025 மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார். கடகத்துக்கு போயிட்டு அங்கேயே வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சு அப்படியே பின்னாடி அதே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரார். மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் வருடம் முழுவதும் அவர் மிதுன ராசியிலே இருக்கார். காலச்சக்கர தத்துவத்தின்படி 3வது ராசியில் இருக்கார். அடுத்தபடியாக ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 18/5/2025 அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/4/2025 அன்னைக்கு நடக்கிறது. சனீஸ்வர பகவான் ஆல்ரெடி மீன ராசியிலே தான் இருக்கார் திருக்கணித பஞ்சாங்கப்படி. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் கும்பராசியில் இருக்கார். 6/3/2025 அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அன்னைக்கு தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் இந்த விஸ்வாவசு வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசுவாவசு தமிழ் வருட பலன். ஒவ்வொரு தமிழ் வருடமும் வருது, ஆனால் என்னென்ன நன்மைகள் நடக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு வருடமாக இருக்கும், நல்லபடியாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு. அந்த வகையில் இந்த தமிழ் வருடம் அப்படிங்கும்போதே 4 கிரகங்களோட முக்கியமான பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான் நம்ம கணக்கில் கொண்டு வருது. மற்றபடி மாதாந்திர இது சந்திர பகவான் இதெல்லாம் அப்படியே ரொட்டீனாக போயின்னு இருக்கும். அப்போ இந்த வருட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு அண்டு கேது இவங்க 4 பேரை வச்சு தான். ஏன்னா முக்கியமான கிரகங்கள், ஏன்னா ரொம்ப நாள் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள். ராகு கேது உங்களுக்கே தெரியும் 1.5 வருஷம், சனீஸ்வர பகவான் 2.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன், அதே சமயம் சுகாதிபதி. 11/5/2025 முதல் உங்கள் கலத்திர ஸ்தானத்துக்கு வந்துடுவார். 7ஆம் இடம். அற்புதம். இது வரைக்கும் பகைருண ரோகஸ்தானத்தில் இருக்கார். கொஞ்சம் டென்ஷன் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், எல்லா விஷயத்துலையுமே அக்கம் பக்கத்தில் கூட கொஞ்சம் ஒரு முணுமுணுப்பு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. டென்ஷன், கடன் கொஞ்சம் இருக்குது. சில நேரங்களில் உடல் ஆரோக்கியமும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இல்லை, ஏதோ பரவாயில்ல, ரைட். அந்த வகையில் இந்த குரு பகவான் 11/5/2025 கலத்திர ஸ்தானத்துக்கு வருது ரொம்ப விசேஷம். அதுவும் ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு வருது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த 7ஆம் இடத்துல வந்தாலே ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் குரு பகவான் சுபகிரகம் இருந்தாலே விசேஷம். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கும்போதே கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் கண்டிப்பாக ஆகிடும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அற்புதமான ஒரு வரன் டக்குன்னு முடியும். அதேமாரி கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஏன்னா புத்திரகாரனும் அவர் தான், தனகாரகனும் அவர் தான். உங்கள் ராசிநாதன் அற்புதமான குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அதேமாரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், கூட்டாளிகளின் ஆதரவு, நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக அமையும். அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார். அந்த வகையில் குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானத்தில் விழுது லாபங்கள் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும். அற்புதம் ஒவ்வொரு விஷயத்துலையும். அடுத்தபடி 7ஆம் பறவை உங்களுடைய ஜென்மராசியை பார்க்குறார். முதல்ல உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். ஏன்னா ஜென்மராசியை குரு பகவான் பார்த்தாலே ரொம்ப விசேஷம். மனசில் ஒரு தைரியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றி கிடைக்கும். அடுத்தபடியாக 9ஆம் பறவை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறார். 3ஆம் இடம். உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க. அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். 8/10/2025 முதல் இந்த குரு பகவான் அதிசாரமாக உங்களது அஷ்டம ராசிக்கு உச்சமடைகிறார்.
கடகராசி அவருக்கு உச்சம். அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கும்போதே மறைவு, சில நேரங்களில் மறைந்து சில வேலைகளை செய்வார். என்ன அப்படின்னா முக்கியமாக உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் யாருக்குமே தெரியாது. கரெக்டாக ஒரு நாளைக்கு நல்லா இருப்போம், ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு கை கால் ஏதோ ஒன்று. அப்போ எல்லாமே மறைவாக வருது பார்த்தீங்களா? அதனால தான் அந்த மறைவு ஸ்தானத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை வச்சாங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆயுள் ஸ்தானம், ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்கும்போது நம்ம எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் ஏன்னா குழப்பங்கள் இருக்கும், தொழில் வியாபாரத்தில் குழப்பங்கள் இருக்கும், திடீர்னு கூட்டாளிகள்கிட்ட முறைச்சிக்கிற மாதிரிலாம் இருக்கும் பேசுகிற பேச்சுக்கள். அதனால் எல்லாம் கவனமாக இருக்கணும். ஆனாலும் குருவோட பார்வை என்றைக்குமே சொல்லுவேன் சுப பார்வை. விரைய ராசியை பார்க்குறார், 5ஆம் பார்வை. செலவுகள் கண்ணா அப்படின்னான்னு வரும், சுப செலவுகள், மருத்துவ செலவுகள், கல்வி செலவுகள், இந்த மாதிரி. அதே சமயம் அவரோட பார்வை 7ஆம் பார்வை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ அதுக்கேற்ற ஒரு வரவு வரும், செலவுக்கேற்ற ஒரு வரவு வரும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறார். சுகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். உடம்பே முடியலைன்னா கூட ஜம்முன்னு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பீங்க சந்தோஷமாக. அந்த தன் சுகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக 18/11/2025 முதல் வக்ரகதி அடைகிறார் குரு பகவான் எங்கள் கடகராசிலேயே. அப்போ அஷ்டம ராசியில் வக்ரம் அடைகிறது ரொம்ப நல்லது. ராசிநாதன் பரவாயில்ல, சுகாதிபதி வக்ரகதி அடைகிறார் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தெளிவு கிடைக்கும், எடுக்கிற காரியங்களில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஓரளவுக்கு பரவாயில்லை. ஏன்னா வக்ரத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துல வக்ரம் இருக்கிறது ரொம்ப விசேஷம், பரவாயில்லை. 21/12/2025 முதல் இந்த குரு பகவான் அப்படியே வக்ரகதியிலேயே களத்திர ஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஏன்னா 8ஆம் இடத்துல வக்ரத்தில் இருக்கும்போது புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும்தான், 4ஆம் பாதங்கிறது கொஞ்சம் தான். அடுத்து நேரம் அப்படியே ரிவர்ஸில் மிதுன ராசிக்கு வந்துடுவார். 7ஆம் இடத்துல வக்ரகதி அடையிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ராசிநாதன் வக்ரகதி அடையக்கூடாது. சுகாதிபதி அப்படிங்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும், எல்லாமே ஓரளவுக்கு திருப்தி இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். சரியா? 17/3/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா வக்ர நிவர்த்தி அடைகிற எந்த கிரகமுமே முழு பலத்தோடு இருக்கும். ஏன் அப்படின்னா சில கிரகங்கள் அப்படியே அடுத்த ராசிக்கு வரத்துக்கு ரெடியாக இருக்கும். இப்போ இவரும் அதேமாதிரி தான். அப்போ உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்துட்டு தான் அவர் அடுத்த அப்படி ராசிக்கு போவார். ஸோ உங்களுக்கு மறுபடியும் களத்திரம் பலமாக உங்களுக்கு சில வேலைகளை செய்யும். வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க, நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு மறுபடியும் எல்லாமே அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இருப்பார். திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்போ உங்களுக்கு சுகஸ்தானம் என அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டம சனி. 3ஆம் இடத்துல இருக்கிறது அரைமறைவு, 3, 6, 8 இதெல்லாம் 12 எல்லாம் மறைவு தான். அந்த இடத்துல ஓரளவுக்கு சில நன்மைகளை கொடுத்தார், உடன் பிறப்புகள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஆனால் இப்போ என்னென்னா 4ஆம் இடத்துக்கு வரா இருக்கும்போது என்னென்னா இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது தன் சுகம், தாயார் வழி உறவினர்கள், கல்வி, வாகனங்கள், இதெல்லாம் சொத்து சேர்க்கை, உடன்பிறப்புகள், உற்றார் உறவினர்கள் எல்லாமே 4ஆம் இடம். அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி அங்கே வரும்போது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது உடல் ஆரோக்கியம். ஏன்னா உடம்பு நல்லா இருந்தால் தானே மற்றது. கரெக்டாக? அடுத்தது பேசுகிற வார்த்தைகள். ஏன்னா சனீஸ்வர பகவான் டக்குன்னு எதையாவது பேசுகிற மாதிரி வச்சிரும். அப்போ பிரிவினை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணன் தம்பிக்குள்ளே இல்லை அதாவது என்ன குடும்பத்தில் தந்தை மகன், அதெல்லாம் கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அதுமாதிரி வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உறவினர்கள் ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு இடமாற்றம் கூட கிடைக்கும். அதேமாரி தொழில் வியாபாரத்தையும் 4ஆம் இடம் அப்படிங்கிறதுல வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் இந்த குருவோட இந்த சனீஸ்வர பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வை உங்களோட பகைருண ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கும்போது அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்யணும். ஏன்னா 6ஆம் இடத்துல ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. உத்தியோகம் இல்லாதவளுக்கு உத்தியோகம் கிடைக்கும், உத்தியோகம் இருக்கிறவளுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கலாம், இல்லைன்னா உத்தியோகம் போகலாம், அதை வேறு வேலைக்கு போகலாங்கிற ஒரு எண்ணம். பகைமை மறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில சமயம் பகைமை உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
அப்போ எந்த காரியத்திலையும் நம்ம ஸ்ரத்தையாக எடுத்து கவனமாக ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சாலே எல்லாத்துலேயும் நம்ம வெற்றிகளை கொடுக்கலாம். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. ஜீவனத்துக்கு உண்டான வேலைகளெல்லாம் நம்ம செய்யணும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயும் நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதுக்கெல்லாம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, ஜீவனம் விருத்தி அடையும். அடுத்தபடியாக 10ஆம் பார்வையாக ஜென்மராசியை பார்க்குறார். ஜென்மராசியை பார்க்குறார் அப்படிங்கும்போதே நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், நிதானமான செயல்பாடு கண்டிப்பாக வேணும். சரி, இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகாயஸ்தானத்தில் தான் இருக்கார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கலாம். திருக்கணிதம், வாக்கியம், ஆனால் முக்கால்வாசி திருக்கணிதம் தான் ஒர்க் அவுட் ஆகும். வாக்கியம் ரிஷிகளால் எழுதப்பட்டது இருந்தாலும் சில பேருக்கு வாக்கியம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு இந்த இது என்னென்னா 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகாயம், வெற்றி அடையும் முயற்சிகள், உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க, எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். 6/3/2026 முதல் இந்த சனீஸ்வர பகவான் உங்களோட சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு வரார். 6/3/2026 இதுதான் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் பயிற்சி. இதுதான் திருநள்ளாறில் நடக்கிறது. கோவிலெல்லாம் இதுதான் ஃபாலோ பண்ணுறது. மனிதர்களுக்கு ஜாதகப்படி பார்க்குறது திருக்கணிதம். சரியா? அப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் மறுபடியும் இந்த வேலைகள் எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில், உறவினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, உத்தியோகத்தில் இடமாற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்திற்காக ஒரு இடமாற்றம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அடுத்தபடியாக ராகு பகவான், சாயா கிரகங்கள், பாம்பு கிரகங்கள், இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில குழப்பங்களை கொடுத்துருக்கார், சில நன்மைகளையும் கொடுத்தார். ஏன் அப்படின்னா இந்த வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருந்தது. உறவினர்கள் ஆதரவாக இருந்தாங்க. சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டானது. ஆனால் இடமாற்றமும் நடந்தது. போகிற போக்கில் ஒரு இடமாற்றத்தை பண்ணிட்டு போயிட்டார். இப்போ அந்த ராகு பகவான் 26/4/2025 முதல் கும்பராசிக்கு வரார். கும்பராசி யாரோடது? சனீஸ்வர பகவானோட இடம். சனீஸ்வர பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் நட்பு தான். ஸோ ரெண்டு பேரும் இந்த ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை வாங்கிட்டு செயல்படுத்த போகிறார். இப்போ எங்கன்னா 3ஆம் இடம். 3ஆம் இடம்ங்கும்போது சகாயம், முயற்சிகள் வெற்றி அடையும். உங்களோட உடன்பிறப்புகள்லாம் அனுகூலமாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒவ்வொருத்துலேயும் ஒரு தைரியத்தோடு வேலை செய்வீங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு இலக்கை நோக்கி தைரியமாக செயல்படுவீர்கள். இப்படித்தான் நம்ம பண்ணணும். ஒரு 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 500 ரூபா வந்தால் என்ன, நம்ம எப்படி உழைச்சா அந்த 500 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தாட்டு உங்களுக்கு போகும். அடுத்தது கேது பகவான். இந்த கேது பகவான் ஞானக்காரகன். எப்போவுமே கொஞ்சம் அப்படி அடித்து அடுத்தது தான் கொடுப்பார். இது இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கேது பகவான், சாயா கிரகமான கேது பகவான் ஞானக்காரகன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கும்போதே ஒரு பாவியாவது இருக்கணும்னு ஒரு ஜோதிட விதி உண்டு. அப்போ 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் இருந்துக்கிட்டு உங்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகம், ஜீவன விஷயமாக உங்களுக்கு ஒரு நன்மைகளை செஞ்சார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வகையில் அவர் அப்படியே 26/4/2025 முதல் சிம்ம ராசிக்கு, அதாவது உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுவார். 9ஆம் இடம். இந்த இடத்துல சூரியனோட காரகத்துவத்தை வாங்கிக்கிட்டு கொடுக்க போகிறார். இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி. ஸோ பாக்கியங்களை கொடுப்பார். எப்போ நம்ம கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் கேது பகவான் ஞானக்காரகன் கொடுப்பார். ஒவ்வொரு விஷயத்துலையும், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், குடும்பத்தில், நண்பர்கள் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம கேர் எடுத்து கவனமாக இருந்தால் வெற்றி. சரி, இப்போ பரிகாரமாக என்ன பண்ணினா இந்த விசுவாவசு வருஷம் அற்புதமாக இருக்கும். நமக்கு எப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள். ஏன்னா ராகு கேது உங்களுக்கு ஃபேவராக இருக்கார், குரு ஃபேவராக இருக்கார், கொஞ்சம் அதிசாரமாக போயிட்டு அப்படி வரார். ரைட்டு. இப்போ சனீஸ்வர பகவான் திருப்திப்படுத்தணும். நீங்கள் சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு. ஏன்னா அவர் சுகஸ்தானத்துக்கு வரப்போகிறார், இருக்கார். திருக்கணித பஞ்சாங்கப்படி சுகஸ்தானத்தில் இருக்கார். அப்போ அந்த முன்னேற்றம் வரணும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் கோவில் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு வாங்கோ. அதாவது திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு இந்த மாதிரிலாம் போயிட்டு வாங்க. ஏன்னா திருக்கொல்லிக்காடில் சனீஸ்வர பகவான் பயங்கரமாக நமக்கு அருள் புரியக்கூடிய ஒரு ஸ்தலம்.
அப்போ திருநள்ளாறு கிடையாதுன்னு கேட்குறாங்க. திருநள்ளாறும் உண்டு. ஆனால் அங்கே தர்பாரண்யேஸ்வரர் அம்பாள் எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் இது பண்ண. ஏன்னா திருநள்ளாறு அவ்வளோ விசேஷம். திருநள்ளாறு வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ விசேஷமான ஒரு கோயில். திருக்கொள்ளிக்காடும் அதே மாதிரி தான். என்ன மங்களம் அருளக்கூடிய திருக்கொள்ளிக்காடு, கண்டிப்பாக போயிட்டு வாங்கோ. அப்படி போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல. சனிக்கிழமை சனி பகவான் காயத்ரி ஒரு 27 தடவை சொல்லுங்கள். அந்த 27ங்கிறது ரொம்ப விசேஷம். 2 + 7 = 9. 9 கிரகங்களுக்கும் சனீஸ்வர பகவானுக்கே அப்படி பிரீத்தியாக போகும் அஷ்டோத்திரம்னு சொல்கிறது. அப்போ இந்த 27 தடவை சனீஸ்வர பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். அற்புதமான ஒரு முன்னேற்றம் இந்த காக வாகனனால் உங்களுக்கு கிடைக்கும். நவகிரகங்களில் உள்ள ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றுங்கோ. ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காலையில் எழுந்தோடனே கொஞ்சம் சனிக்கிழமை கொஞ்சம் அன்னத்தில் சாதத்தில் கொஞ்சம் 2 எள்ளு போட்டு காக்காய்க்கு வைங்கோ. இதெல்லாம் தகப்பனார் இல்லாதவா பண்ணணும், அப்பா இல்லாதவா. அப்பா இருக்கிறவங்க வெறும் சாதம் வைங்கோ, அன்னம் எள்ளு கலக்க வேண்டாம், சரியா? வெறும் சாதம் வைங்கோ மனசார. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சனீஸ்வர பகவான் வழிபாடே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்ய விசுவாவசு தமிழ் வருடம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும், ஒருவித முன்னேற்றத்தை அருமையாக தரக்கூடிய வருடமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.